கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 25:16 வசனம். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். சிறுமைப்படுதல் என்றால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், பிறரால் கைவிடப்பட்டவர்கள், அதான் சிறுமைப்பட்டவன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவர் மாறு வேடத்தில் அவர் வருகிறார். கடவுள் வருகிறார். வரும்போது எனக்கு பசியாக இருக்குது, யாராவது ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தருமே அவருக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு, அந்த வீட்டுக்கு போகிறாரு, இந்த வீட்டுக்கு போகிறாரு, ஹோட்டலுக்கு போகிறாரு, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு தெருவில் ஒரு குஷ்டரோகி அப்படியே ஒரு பாலையிலேருந்து தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா எனக்கு பசிக்குதுக்கு, எனக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்குறேன்னொடனே அவன் அப்படியே தட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல, பசியாக இருக்கிறீங்க அப்படின்னா. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஓடி போய் இன்னும் கொஞ்சம் காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். நாளைக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இன்னும் அடுத்தது உடனே அவர் கடவுள் சொல்கிறார், தம்பி இருப்பா, கொஞ்சம் இரு, நான் யாருன்னு சொல்கிறேன், அதை கேளு முதல்ல. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் போயிட்டு வரேன்னா போட்டு ஓடி வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் சொல்கிறாரு, நான் யாருன்னாவது உனக்கு புரியுதா முதல்ல, நான் சொல்கிறத கேளுப்பான்னு. எனக்கு நல்லாவே புரியுது சாமி, நீங்கள் யார்? என்னை படைத்த கடவுளை தவிர என் கையிலேருந்து எப்படி நீங்கள் யார் சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுவாங்க? இந்த குஷ்டரோகியினுடைய சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுவதாக இருந்தால் அவர் கடவுள் மட்டும்தான், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க சாமி. எனக்கு குஷ்டரோகம் வந்தோடனே என்னுடைய மனைவி என்னை ஒதுக்கிட்டாங்க, என் பிள்ளைகள்லாம் ஒதுக்கிட்டாங்க, தனித்தவனாக இருக்கிறேன், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரையும் நாம் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நாம் நேசிப்போம். கடவுள் நம்முடைய உள்ளத்திலே அவர் குடியிருப்பார். அப்படியாக யோவான் 8ஆம் அதிகாரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை சமுதாயமே புறக்கணிக்குது. அங்கே இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாமே புறக்கணிக்காங்க. சிறுவர் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் புறக்கணிக்கிறாங்க. அவரை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று இயேசுநாதரை கொண்டுட்டு வராங்க. இயேசுவோ தரையிலே குனிந்து எழுதி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது, நாங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு காது கேட்கவில்லையா? சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நீங்கள் தரையிலே குனிந்து கொண்டு எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க, சண்டை போடுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் தவறு செய்யாதவன் யாராவது இருந்தால் நீங்கள் கல்லை எடுத்து முதல்ல அடிங்க அப்படிங்கிறார். அங்கே அதை கேட்ட உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. ஆமாம். அப்பொழுது அந்த மகளை பார்த்து சொல்கிறார், மகளே எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமாண்டவரே, இனி நீ பாவம் செய்யாது, போ, அதிக கேடானது ஒன்று உன் வாழ்க்கையில் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லும்போது அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனாள். இந்த இடத்துல என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரே என்று சொல்லி. ஆம், உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நாமும் பிறரை எல்லாரையும் வெறுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்களை நேசிப்போம். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள் எல்லார் மேலும் அன்பு செலுத்தக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். இவர்களை, இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.